ஹலோ காய்ஸ், சின்ன மருமகள அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால் தமிழுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை சேது கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். தமிழ் இப்படியெல்லாம் சந்தோஷப்படுவாங்கன்னு சேதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னென்னு சொன்னால் சேதுக்கு எதிராக ஒரு நோட்டீஸை எழுதுகிறாங்க. யாருன்னு சொன்னால் ஈஸ்வரி. இதை தமிழ் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி சேது தமிழ் மேலே கோவப்படட்டும், அவளை வேண்டாம்னு ஒதுக்கி விடட்டும் என்று நினச்சிட்டு ஈஸ்வரியும் அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அவங்க ஒருத்தங்களை பிடிச்சு இவங்களுக்கு எதிராக ஒரு நோட்டீஸ் எழுதி இவங்க இன்றைக்கு நன்றி சொல்கிறதுக்காக வருவாங்க. தாங்க தான் தேர்தலில் ஜெயித்தோம், அதனால் எல்லாருக்குமே நன்றி, எங்களுக்கு ஓட் பண்ண எல்லாருக்குமே நன்றி என்று சொல்ல வருவாங்க. வர்ற இடத்துல இந்த நோட்டீஸை பார்த்தோன்னே ரொம்ப கோவப்படட்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்டோவில் தமிழ்ச்செல்விக்கு வாழ்த்துக்கள், அதாவது இந்த சேதுவை எதிர்த்து நின்ற தமிழ்ச்செல்விக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் 400 ஓட் வித்தியாசத்தில் தானே தமிழ்ச்செல்வியை வென்றிருக்கிறாங்க. அதனால் தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்லாவே வின் பண்ணியிருப்பா. அவங்க ராஜாங்கத்தோட உதவியோடு தான் இந்த சேது வின் பண்ணினாங்க. இப்படியெல்லாம் சொல்லி சேதுவை கேவலப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்குன்னு சரி என்று சொல்லி அவங்க ஒருத்தங்க பணத்தை வாங்கிட்டு நோட்டீஸ் எல்லா இடமே ஒட்டுறாங்க. இது தெரியாத சேது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வீட்டில் இருந்து அவங்க பிரச்சாரம் பண்ண இடம் எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறதுக்கு வராங்க. வரும்போது சேதுக்கு முன்னாடியே ராஜாங்கம் ஒரு நோட்டீஸை பார்த்துறாங்க. என்னப்பா இந்த நோட்டீஸில் தமிழோட ஃபோட்டோ இருக்கே பாரு, அது என்ன நோட்டீஸ் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க தங்களோட கட்சியை பற்றி ஏதாவது எழுதியிருப்பாங்க, அதை எதுக்கு நாங்கள் பார்க்கணும் என்ற மாதிரி சொல்லும்போது இல்லைப்பா நம்மளோட பேரும் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது பாரு என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியண்டு அதில் ஒருத்தங்க போய் வாசித்து பார்க்குறாங்க. வாசித்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதில் நம்மளை பற்றி தான் எழுதியிருக்கு, அந்த தமிழுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணியிருப்ப என்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும், அந்த தைரியமான பொண்ணாக நான் இருக்கிறேன் அப்படியெல்லாம் அவங்க இவங்களுக்கு சவால் வர்ற மாதிரி எழுதின மாதிரி தான் அந்த போஸ்டர் இருக்குது. இதை பார்த்தோன்னே சேதுக்கு கோவம் வருது, அதை கிழிச்சறிங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா இந்த பொண்ணு மேலே கொஞ்சமாவது ஒரு மரியாதை வச்சுருந்தேன், ஆனால் இந்த பொண்ணு எப்படியெல்லாம் பண்ணுமெண்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று ராஜாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அதில் நின்ற மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணுன்னு தப்பாக சொன்ன மாதிரி தெரியலையே, என்ன நீங்கள் ஒரு 400 ஓட் வித்தியாசத்தில் தானே ஜெயிச்சிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டில் நிறைய கொடுமை நடந்ததால் தானே அந்த பொண்ணு வீட்டை விட்டே போனால், அந்த மாதிரி தானே அந்த பொண்ணு சொல்லிச்சுது. அந்த பொண்ணு தன்னுடைய பிரச்சாரத்தில் கூட குழந்தை திருமணம், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தை தானே சொல்லிச்சுது. இதெல்லாம் நீங்கள் பண்ணதை தானே சொல்லியிருக்குது. பண்ணாத விஷயத்த சொன்ன மாதிரி நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்க? கோவப்பட்டு நீங்கள் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த பொண்ணு என்ன நடந்ததுன்றதை ஊர் முழுக்க சொல்லிட்டு தானே போயிட்டுது. இந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரம்மா, இப்படியெல்லாம் நடக்கவே இல்லை, அந்த பொண்ணு யாரை பற்றி சொல்லிச்சுதோ அந்த பொண்ணை தான் போய் கேட்கணும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள், அந்த பொண்ணே கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு கண்டிப்பாக தன்னை பற்றி தான் சொல்லியிருக்கு, மற்றவை பற்றி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. இப்படி சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னா ராஜாங்கம் சேதுக்கு சொல்கிறாங்க, வாப்பா நாங்கள் வீட்டுக்கு போகலாம், நாங்கள் நன்றி சொல்லத்தானே வந்தோம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் மற்ற தெருவுக்கு போயிடலாம் என்ற மாதிரி ஒவ்வொரு தெருவாக போகிறாங்க. ஒவ்வொரு தெருவாக போகும்போதும் ஒவ்வொரு தெருவிலையும் இதே மாதிரியான பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னப்பா இது எங்கேயுமே போக முடியாது போல இருக்குன்னுட்டு கடைசியில் அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சேது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் யோசிக்கிறாங்க. ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சரி இதெல்லாம் சேதுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ போய் என்னுடைய நாடகத்தை நடிக்கலாம் வந்துட்டு அவங்களோட ரூமில் தட்டுறாங்க. தட்டும்போது சேது கதவை திறக்கிறாங்க. என்ன சித்தி என்ன விஷயம் என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைப்பா ஒன்றுமில்லை, என்ன ரொம்ப சோகமாக இருக்கிற, ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே அதெல்லாம் உண்மையா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்க? இல்லை அந்த தமிழ் ஏதோ திமிர் பிடிச்சி நோட்டீஸ் எல்லாம் எழுதி ஒட்டினாலாமே, இப்போ கூட எங்களோட வாசலில் ஒரு ஓட்டோவில் தமிழ் வாழ்க, அவள் தேர்தலில் நின்றது ஒரு தைரியமான பொண்ணும், இந்த குடும்பம் தான் அவங்கள இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திச்சுது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க, உண்மையாப்பா என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சேது சொல்கிறாங்க, ஆமாம் அது என்னமோ உண்மைதான், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாடு தான் எனக்கு தெரியலை, என்னதான் இப்படி நடந்திருந்தாலுமே தமிழ் பாவம் என்ற ஒரு நாளைக்கு அவளோட சேர்ந்து வாழலாம்,
என்ற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் இவ்வளோ கொடூரமானவளோட தான் இவ்வளோ நாளும் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பாவை நினைக்கும் போது கவலையாக இருக்குது. அப்பத்தாவையும் நினச்சா கவலையாக இருக்குது. அவங்க இவ்வளோ பாசமாக இருந்தாங்க. இந்த வீட்டில் ஒரு மகள் மாதிரி தானே அவங்கள பார்த்து கொண்டாங்க. கொஞ்சம் கூட நன்றி இல்லாத பொண்ணாக இருக்கிறாளே, ச்சே, இப்படி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்ட்டு தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிடு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொன்னவனை செய்து சொல்கிறாங்க, இப்படி ஒரு எண்ணம் என்னுடைய மனதில் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் இவ்வளவு மோசமாக நடந்ததுக்கப்புறமா இதை பேசாமல் விடுறதா இல்லை என்ற மாதிரி சொல்லும்போது ஐஸ்வர்யாக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமாம்மாம்மா, இப்படித்தான் நீங்கள் பண்ணணும், இல்லையென்று சொன்னால் அவள் திரும்பவுமே இந்த வீட்டுக்கு வந்துடுவா என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க வாரதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ற மாதிரி சேது கேட்குறாங்க. இல்லைம்மாம்மா, திரும்ப வந்தால் உங்களுக்கு தானே பிரச்சனை, உங்களை ரொம்ப பாசமாக இருக்கிற நாங்கள், அதனால தான் அப்படி சொல்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா சேது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்கண்ட அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, எனக்கு அந்த தமிழ்ச்செல்வி வேண்டாம், எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் அவளுக்கு விவாகரத்து கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, இது உன்னோட வாழ்க்கை பற்றின முடிவை நீ தான் எடுக்கணும். நான் கட்டாயப்படுத்தி விவாகரத்து பண்ணுன்னு சொல்ல முடியாது, கட்டாயப்படுத்தி வாழன்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தவங்க மேலே தான் தப்பு இருந்தால் நான் இல்லைப்பா, அது சரியில்லை, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பொண்ணு இந்த மாதிரி வீட்டை விட்டு போனதும் இல்லாமல் போனதுக்கப்புறமா இப்படி பழி வாங்குகிற செயற்களாகவே பண்ணிகிட்டு இருக்குது. இவ்வளவு தைரியம் இங்கேருந்து வந்தே தெரியலை. இந்த வீட்டில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் பயந்த பொண்ணாக இருந்தது, எல்லாத்தையும் கேட்டு கேட்டு தான் பண்ணும். ஆனால் அங்கே போகணுன்னு பாரு, வேணுமெண்டே எல்லாமே பண்ணிகிட்ருக்குது. உனக்கு எதிராக எலெக்ஷனில் நிற்குது, சரி நீ ஜெயிச்சிட்டேன்னொன்னே அதை சந்தோஷப்படாட்டிலும் பரவாயில்லை, பேசாமல் போய் இருக்க வேண்டியதானே. இப்படியெல்லாம் நோட்டீஸ் சொல்கிறது நல்லாவா இருக்கும், மற்றவங்க பார்க்கும்போது எப்படியெல்லாம் நினைப்பாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறமா ஈஸ்வரிக்கு இன்னுமே நல்ல சந்தோஷம். சரியப்பா, உன்னோட விருப்பத்தின்படி என்னவாவது செய், அதுக்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் என்ற மாதிரி ராஜாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சேதுக்கு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாலுமே ஒரு பக்கம் கவலை இருக்குது. தமிழ் தன்னை விட்டு பிரிய போகிறாங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறா என்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ் மனதில் கொஞ்சம் கூட அந்த எண்ணமே இல்லை. அவங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்கள்ட அம்மா கேட்குறாங்க, என்னப்பா நீ இரவில் நித்திரையும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் பகல்லே இந்த பிரச்சாரம் போன கலையும் பார்க்காம திரும்ப படிச்சுட்டே இருக்கிற, என்ன உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் வேண்டாமான்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, எனக்கு உடம்பு முடியலைன்னு சொன்னால் நான் இதுக்கு இதில் உட்காந்துருக்க போகிறேன், நான் என்னுடைய வேலையை பார்த்துட்ருக்குறேன்னு சொன்னால் எனக்கு 7 மண்டு தானே பார்த்துட்ருக்குறேன், ஏன் நீங்கள் இவ்வளோ அக்கறையாக இருக்கிறீங்க? இல்லைம்மா, இந்த மாதிரியான நேரத்தில் உன்னில் அக்கறையாக தானே இருக்கணும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரியான நேரத்தில் தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினாங்க, சரியா? நான் நடந்தே தான் வந்தேன். எங்கேயோ வழியில் இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து இறக்கப்பட்டாங்க, ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னை பார்த்து இறக்கமே படலை. அப்படி இருக்கும்போது நான் என்னை பாதுகாக்க தெரியாமலாம் இருப்பேன்? நான் என்ன கவனமாக தான் பத்திரமா தான் பார்த்துக்கொள்கிறேன். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் என்ன கடையை பூட்டிட்டு வந்துட்டீங்களா? நேற்று தானே கடை ஓப்பன் பண்ணால் அதுக்கடையில் பூட்டிட்டீங்களா என்ற மாதிரி அவங்கள்ட அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கடைக்கு போகிறேன், வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் வீட்டில் வரமே, அது மட்டும் இல்லாமல் சும்மா இருக்க போர் அடிக்குது, ஏதாவது ஒரு வேலை இருந்தால் செய்யலாம்னு நீங்கள் தான் சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை அவன்கிட்ட தொடங்கி தந்தால் நீங்கள் வேலையை விட்டுட்டு இங்கே இருந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க. இங்கே பாருங்கள், என்ன பற்றி யோசிக்க வேண்டாம், நீங்கள் உங்களையும் கடையும் பார்த்தா போதும், என்ன நானே பார்த்துக்கொள்கிறேன் என்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் காலேஜுக்கு நேரமாகுது, சீக்கிரமாக கிளம்பணும்னுட்டு அவங்க வலிக்கிட்டு வராங்க. இப்படி பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது சீதை என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், தமிழ் கண்டிப்பாக அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்பா, அங்கே போய் அவளை சந்திக்கலாம்னுட்டு தமிழ் நிற்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. வரும்போது தமிழ் இவங்களை பார்த்துட்டு மற்ற பக்கமாக திரும்புகிறாங்க. என்ன செய்கிறதெல்லாம் செய்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கால திரும்புறியா, அல்லது போனால் தேர்தலில் தோற்று போட்டேன்ன்ற ஒரு வெக்கமான்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் யாரையும் கண்டு திரும்பவும் தேவையில்லை, யாரையும் கண்டு வெக்கப்படவும் தேவையில்லை, வெக்கப்படுற மாதிரியான எந்த ஒரு செயலையும் நான் பண்ணலை என்ற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் வெக்கப்படுற மாதிரியான சேல் எதுவும் பண்ணலையோ, அப்போ இதெல்லாம் என்னன்னுட்டு அவங்க அந்த போஸ்டரை ஃபோனில் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. இதெல்லாம் உன்னோட வேலை தானே, என்னை எதிர்த்து நின்ற தைரியசாலினி என்ற மாதிரி பெருமையாக போஸ்டர்லாம் அடிச்சொட்டி இருக்கிற, இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வந்தது, யார் தந்தாங்க, யாராவது பணம் தந்தால் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவீங்களோ என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்க்குற ஆள் நான் கிடையாது, எனக்கு அது தேவையும் இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதை நீ பண்ணியோ வேறு யாரும் பண்ணாங்களோ அல்லது நீ சொல்லி வேறு யாரும் பண்ணாங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இப்போ எனக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம்
விஷயம் இருக்குது, அதை பற்றி பேசத்தான் வந்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னை தேடி அந்த வீட்டுக்கு என்றைக்குமே வந்துடாத, நான் உனக்காக என்றைக்குமே உட்கார்ந்துருக்க மாட்டேன், நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன், உனக்கு விவாகரத்து தாரதா இருக்கிறேன் என்றதை மனசில் வச்சுட்டு அதை சொல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வீட்டு பக்கம் வந்துடாத, உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கடைசி வரையும் வரமாட்டேன், நீங்கள் வீடு தேடி வந்து கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன், அப்படி இருக்கும்போது நானாக வருவேனா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இப்படி கேட்டோன்னே சேதுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. என்ன இது, எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறா, எனக்கு எதிராக தேர்தலில் நிற்கிறா, எனக்கு எதிராக வந்து சத்தியம் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வரா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதிராக போஸ்டர் அடிச்சு விட்றா, இப்படிப்பட்டவா இப்படியான விஷயங்களையுமே சொல்கிறாவே, என்னவா இருக்கும் என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இதுக்கப்புறமா கருப்பு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த இடத்துக்கு வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க, பாரும்மா வீட்டிலெல்லாம் பேசிக்கொள்கிறாங்க, அதாவது வந்து சேதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறாங்களா, சீக்கிரமாகவே இந்த வீட்டில் வந்து நீ மன்னிப்பு கேட்டீன்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கு, மேனம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, நான் அந்த வீட்டுக்கு வரணுமா, என்ன நினச்சிட்ருக்கிறீங்க நீங்கள், அந்த வீட்டை விட்டு எப்போ வந்தனோ அப்போவே நான் அந்த வீட்டை மறந்துட்டேன், அந்த வீட்டில் இருக்கிறவங்களே மறந்துட்டேன், அந்த வீட்டில் அவ்வளவு கொடுமை நடக்கும்போது யாருமே எனக்காக நிற்கலை, நான் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா எதுக்கு என்ன தேடணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தேடுறாங்களோ இல்லையோ, நான் வரப்போகிறது இல்லைன்னா எனக்கு அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், நானுமே எப்போ இவங்ககிட்ட இருந்து விடுதலை கிடைக்குமென்று எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்போ கிடைக்க போதுன்னுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது கருப்பு யோசிக்கிறாங்க. என்ன தமிழ் இப்படி பேசுகிற, நீயாம்மா இப்படி பேசுகிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாண்ணே, நான் தான் பேசுகிறேன், வேணுமென்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட நீங்களே போய் சொல்லுங்கள் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கருப்புக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இந்த விஷயத்தை கேட்டோன்னே சரி என்ன பண்ண போகிறாங்கிறத கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன டிவோர்ஸ் கொடுக்குறது, அவங்களே டிவோர்ஸ் எடுக்க தான் இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.